விலையேற பெற்ற ரத்தம் சிந்தியே விலைந்து என்னை மீட்டு கொண்டீரே. விலையேற பெற்ற ரத்தம் சிந்தியே விலைந்து என்னை மீட்டு கொண்டீரே. ஏற்றுக்கொண்டீரே என் வேதனை எல்லாம், சுமந்து கொண்டீரே என் நோய்கள் எல்லாம். ஏற்றுக்கொண்டீரே என் வேதனை எல்லாம், சுமந்து கொண்டீரே என் நோய்கள் எல்லாம். நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் காயங்கள் ஆற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. வாதைகள் என்னை சூழ்ந்த போது வார்த்தையால் சுகம் தந்த வைத்தியரே. வாதைகள் என்னை சூழ்ந்த போது வார்த்தையால் சுகம் தந்த வைத்தியரே. தீங்குகள் அணுகாமல் காத்து கொண்டீர், மதிலாக என்னை சூழ்ந்து கொண்டீர். தீங்குகள் அணுகாமல் காத்து கொண்டீர், மதிலாக என்னை சூழ்ந்து கொண்டீர். நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் காயங்கள் ஆற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. பலவீன வேளையில் பலனானீரே, சுகவாழ்வை என்னுள் துளிர்க்க வைத்தீரே. பலவீன வேளையில் பலனானீரே, சுகவாழ்வை என்னுள் துளிர்க்க வைத்தீரே. வியாதிகளை எல்லாம் விலக்கி நீரே, இயேசுவே நீரே என் ஆரோக்கியமே. வியாதிகளை எல்லாம் விலக்கி நீரே, இயேசுவே நீரே என் ஆரோக்கியமே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் காயங்கள் ஆற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் காயங்கள் ஆற்றும் என் மருத்துவரே.
பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே, உம் தழும்புகளால் சுகமானேனே, உம் தழும்புகளால் சுகமானேனே, உம் தழும்புகளால் சுகமானேனே. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இணைக்கம் ஜீவிக்கிறார். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்வாழ்வு உண்டாகும்படி ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கண்டிப்பாக ஆண்டவராக இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளார்கள். ஒருவேளை இன்றைக்கி நான் புதுசாக வந்திருப்பேன், யாராவது அப்படி ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனமை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்பதை அநேகர் போதிக்கிறார்கள். அப்படி இல்லை, பிரச்சனை வரலாம். உலகத்தில் பிசாசு இருக்கிறான், பிசாசு இருக்கிறனால இந்த உலகத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வர்றான். ஆனாலும் எதை சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்குறோம். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அந்த விசுவாசம் என்னும் அற்புதமான காரியத்தை, அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வச்சுருக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, எதை வேணாலும் ஜெயிக்கலாம். ஏன் இந்த விசுவாசத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். யாருமே நம்ம பாருங்கள், அவரை நம்ம கண்ணு முன்னால் நின்னாலும் அவர் ஏற்றுக்கல. ஏன்னா பாருங்கள், நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவராக இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடிலிருந்து ஆண்டவராக இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னார். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவராக இயேசுவை உள்ளத்தில் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தோம். ஆண்டவராக இயேசு உள்ளத்தில் வந்தார். ஏன்னா ரோமர் சொல்கிறாரு 9:10, 10ஆம் அதிகாரம் 9:10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன்னுடைய இதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிர் எழுப்பினார் என்று உன்னுடைய இதயத்தில் விசுவாசித்தால், உன் வாயினாலே அறிக்கை செய்தால் என்ன பண்ணுவாய், ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று பார்க்குறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இயேசு ஜீவிக்கிறார், அவர் தான் என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோம். இது ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான். அப்போ எல்லாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை விசுவாசத்தினால தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் இல்லையா. சிலர் பாருங்கள், கண்ணீர் விட்டு அழுவாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறனால ஒன்றும் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் சும்மா வாய்ப்பே இல்லை. சும்மா மக்கள் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது பாருங்கள் அப்படின்லாம் அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, அவர் சொல்கிறாரு, தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டென்றும் அவர் என்னது, தம்மை தேடுவர்களுக்கு என்ன பண்ணுறாராம், பலனை கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுன்றார். அப்போ தேவனை தேடனா கண்டிப்பாக பலன் உண்டு. அப்போ இதுக்கு போய் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறனாலையோ அல்லது நம்ம பண்ணுறனாலையெல்லாம் ஒன்றும் நம்ம எது பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. ஏன்னா இது விசுவாசத்தின் அடிப்படையிலான செய்தி நடக்குது என்பதை பார்க்குறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு வெற்றியான செழிப்பான நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம். இதை பற்றி 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பார், அதாவது சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் சில வேதாமங்கள் என்ன சொல்லுது, சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்ற போல அந்த இடத்துல அந்த சுகம் என்ற அந்த வார்த்தை போல் ப்ராஸ்பரஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதுக்கு என்னென்னா செழிப்புன்னும் போது அவங்க அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பணம் மட்டும்தான் ஒரு பெரிய அப்படி சொல்கிறார் போல் அப்படின்னு அநேகர் நம்புகிறாங்க. அப்படி இல்லை, பணம் என்பது செழிப்பினுடைய ஒரு பகுதி. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆவிக்குரிய வாழ்வு இருக்குது, ஆத்மா வாழ்வு இருக்குது, சரீர சுகம் இருக்குது, நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்குது, நல்ல பாருங்கள் நீடி ஆயில் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, பொருளாதார செழிப்பு இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இது ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் அப்படி எடுத்துக்கிற முடியாது. அப்போ எல்லாமே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அல்லது செழிப்பாக இருக்கும்படி நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று தமிழில் போட்டிருக்கு. ஆனால் விரும்புகிறாரு. என்ன விருப்பம், அவருடைய விருப்பம்லாம் நம்ம நல்லா பாருங்கள் செழிப்பாக இருக்குன்றது தான் அவருடைய விருப்பம். அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த செழிப்புன்னு சொன்னோடனே அவங்களுக்கு
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பணம் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய ஒரு இதாகிறதுனால செழிப்பே எனக்கு வேணாம் அப்படின்றலாம் சிலருடைய ஒரு காரியங்கள். பாருங்கள், அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செழிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைங்க, குறிப்பாக பெந்தகோசை சபையில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம எல்லாருமே பெந்தகோசை சபை தான். நம்ம உங்களுக்கு தெரியும், முள்ளிஞானசம் எடுக்கிறோம், பரிசுத்தாவின் விஷயத்தில் நிறைந்து ஜெபிக்கிறோம், எல்லாமே இருக்குது. சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து என்னது செழிப்பாக இருக்கின்றார். அப்போ நம்முடைய பாருங்கள், ஆண்டவராக இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய மனதில் தேவனுடைய வசனத்தை வந்து நல்லா தியானிக்கக்கூடியவர்களாய், நல்லா சிந்திக்கக்கூடியவர்களாய், நல்ல பாருங்கள் தேவனுடைய வசனத்தை அசைப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதை பற்றி பாருங்கள், நம்ம நிறையா வசனங்களை பார்த்துட்டோம் இல்லையா? சங்கீதம் 1 கூட அவர் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நிலவாமல், பாவியுடைய வழியில் நிலாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பாருங்களுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவாக்க மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்போது நம்ம வந்து நல்ல வேத வசனத்தை தியானிக்கிறோன்றலாம் தியானிக்க வேண்டும். யோசுவா 1:8 கூட தான் சொல்கிறாரு, இந்த ஏன் புறமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எது இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவையில் என்ன பண்ணி இரவும் பாலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்கிறத பார்க்குறோம். ரோமர் 12:2 கூட தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அவர் இப்படிப்பட்ட சில நிறைய வசனங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுனா நம்முடைய மனதுக்கு தேவனுடைய வசனத்தை எடுத்து நம்ம வந்து நல்ல தியானிக்கணும், நல்லா பேசணும் அப்படின்றலாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், தியானிக்கிறோம், நம்ம நல்ல ஒரு தரிசனத்தோடு இருக்கிறோம், ஒரு சில காரியங்களை தரிசிக்கிறோம். நீங்கள் அதாவது எது சொல்கிறாரு, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் அப்படின்னு போட்டுக்கல. அது தீர்க்க தரிசனம் கிடையாது. அது சரியான மொழிபெயர்ப்பு என்னென்னா தரிசனம். தரிசனம்னா ஒரு லக்கு, ஒரு நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லக்கு வச்சுக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நிறையா பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லக்கு வச்சுக்கிறாங்க. இந்த வருஷத்தில் இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய தரிசனத்தோடு தான் இருக்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட், எப்படி சொல்லலாம், டார்கெட் தான் சொல்லணும் இல்லையா, ஒரு லக்கு வச்சுட்டு செயல்படுறாங்க. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையுமே நாம் ஒரு தரிசனத்தோடு ஒரு லக்கோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம் என்ன சொல்லுது, தரிசனம் என்று சொல்லுகிறது. சரி, அப்போ எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசுவை மைமைப்படுத்தக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட ஒரு தரிசனமுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலையும், நம்முடைய ஆத்மா வாழ்விலையும், நம்முடைய சரீர சுகத்திலையும், குடும்பத்திலையும், பொருளாதாரத்திலையும், பாதுகாப்பு பாருங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நாம் வெற்றியாய் வாழும்படி ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் வாழ வேண்டும் இல்லையா? அதுதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு வாழ்வது தான் கர்த்தருடைய சித்தமாக திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் இருக்கிறதே ஒரு ரொம்ப மோசமான விஷயம். அவங்க அவங்களுடைய போதனை என்னென்னா, பணம் இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது. அதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு அவங்க ஐடியா வச்சுருக்காங்க. என்ன ஐடியானா, சத்தம் இல்லாமல் நீங்கள் காணிக்க போடுங்கன்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு, என்னது, சில்லறை காசு போடாத, நோட்டா போடு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவங்களுடைய இது என்னென்னா, ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு தான் அவங்களுடைய பேச்சலாம். அவங்களுடைய பிரசங்கம்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் எனக்கு வேணாம், நாங்கள் வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம், அங்கே எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் தான் எல்லா விதமான தேவைகள் இருக்கிறத தவிர பரலோகத்தில் யாருக்கும் போய் பணம் தேவைப்பட போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா அங்கே எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இருக்காது, அரிசி கடை இருக்காது, எதுவுமே அங்கே இருக்க போகிறல. கர்த்தர் இருக்காரு, கர்த்தரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். சரியா? சரியா? அப்படி இருக்கும்போது நல்லா நீங்கள் கவனிக்கணும். அப்போ அங்கே பணம் தேவையில்லை. அப்போ பணம் எங்கே தேவை? இங்கே தான் தேவை. அங்கே யாருக்காவது காய்ச்சல் வந்துடுமா? வரவே வராது. ஏன்னா அங்கே அவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சரீரத்தை கொடுக்குறாரு. அதனால் எந்த ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோக வாழ்க்கை. அப்படின்னா இந்த உலகத்தில் தான் சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அது இந்த வசனம்லாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணுங்க, வேலை செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பரலோகத்தில் போய் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க சொன்னோன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, கஷ்டத்து மத்தியில் போய் சொல்கிறாங்க, ஐயா பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஒன்றும் பயப்படாத, கர்த்தர் வரப்போகிறாரு, வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடுறாரு, அங்கே கண்ணீர் கவலை எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு கர்த்தர் வராருன்னு சொல்லிட்டு, கர்த்தர் வராரா இல்லையா? கண்டிப்பாக அவர் வராது, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு பதில் வந்து கர்த்தர் வர்றது பிரச்சனைக்கு பதில் கிடையாது. நல்லா நீ கவனிங்கத, கர்த்தர் வந்து வரப்போகிறது வந்து பிரச்சனைக்கு பதில் வந்து கர்த்தர் வருவார், அங்கே கண்ணீர் கொண்டு போகிற, இது பிரச்சனைக்கு பதில் கிடையாது. எது பிரச்சனைக்கு பதில்? ஒருவேளை பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் குறையலாம்.
அதுதான் பதில். நல்லா புரிஞ்சுங்க. அங்கே போய் வந்து பேங்க் இருக்க போகிறதில்ல, பெட்ரோல் பேங்க் இருக்க போகிறதில்ல, அரிசி கடை இருக்க போகிறதில்ல, யாருக்கு எந்த ஃபீஸும் கட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா இந்த பூமியில் தான் எல்லா தேவையிலும் சந்திக்கப்படணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி என்ன ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணி பிரசங்கம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ, நீ எவ்வளவு கண்ணீர் விடுறியோ, நீ எவ்வளவு வேதனைப்படுறியோ, இதுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கே பரலோகத்தில் கொடுப்பார் அப்படின்றாங்க. ஏங்க அவர் ஏங்க பரலோகத்தில் கொடுக்குறன்றது ஏங்க அவர் புலோகத்துக்கு வரணும்? அவர் சொல்கிறாரு, அவர் இவ்வளவாய் உலகத்தில் பரலோகத்தில் அன்பு கூர்ந்தார் போடலை, என்ன போட்டிருக்காரு? பூலோகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் இருக்க மனுஷன் மேலே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. ஏன்னா அவன் தான் தமது சாயலாகவும் தமது உருவத்திலும் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறாரு. அப்போ அவன் தான் வெற்றியாக வாழணுமே தவிர நீங்கள் வந்து பரலோகத்தில் போய் எல்லாம் கிடைக்கிறன்றது வந்து இது மகா பெரிய பொய். இது வேதத்துக்கு புறம்பான ஒன்று. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ எங்கே தான் சந்திக்கிறாருன்னா பூமியில் இந்த உலகத்தில் தான் இப்படிப்பட்ட எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும், சந்திக்கப்படணும். அப்போ ஆண்டவராக இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் எல்லா தேவையிலும் சந்திக்கப்படணும் நம்ம விசுவாசிக்கிறோம். இது ஒரு விசுவாசம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்துவுக்குள் என் குறையெல்லாம் நிறைவாக்குகிறார் அப்படின்றோம். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக சரி. இவங்க இப்படி நமக்கு இதெல்லாம் வேணான்றதுனால இவங்க இன்னொரு தப்பும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்க, வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு இதே கிடையாது. ஆனால் நீ ஊழியத்துக்கு மட்டும் வந்துடணும் அப்படின்வாங்க. ஊழியத்துக்கு வரலாமா வரக்கூடாதா? ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும் இல்லையா? போய் சுவிசேஷத்தை போய் சொல்கிறோம், அநேகருக்கு ஆண்டவரை படி சொல்கிறோம், அவங்கள கொண்டு வர்றோம், கரெக்டு. ஆனால் வேலை செய்யண்டால் தானே வந்து சாப்பிட முடியும். அப்போ வேலை வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதல் மனுஷனை ஆதாமை உண்டாக்குன உடனே அவனுக்கு எடுத்த உடனே பாருங்கள் வந்து ஊழியத்தை கொடுக்கல. அவனுக்கு எடுத்த என்ன கொடுத்தாரு தெரியுமா? அவங்களுக்கு உண்டாக்கி கொண்டு வந்துட்டு ஆதியாமம் 2:15 அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன பண்ணுறாரு? வேலையை கொடுக்குறார். இப்போ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ ரொம்ப பேருக்கு வந்து இந்த பணம் வேணாம், இந்த செழிப்பு வேணாம், இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் நீ கஷ்டப்பட்டுக்கோ, பரலோகத்தில் போய் தேவையை சந்திப்பாருன்றனால சிலருக்கு வேலைக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. யாருக்கு? விசுவாசிக்கு கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறாங்க, அங்கே போகிறோன்னா ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, ஒரு சாட்சி. இன்னும் சிலருக்கு வந்து விசுவாசியில் கொண்டு வந்து இங்கே ஒரு சாட்சி சொல்ல வச்சுருவாங்க. அவங்களுக்கு அதோட திருப்தி ஆயிடுவாங்க. இன்றைக்கி சாட்சி சொல்லிட்டோம்ல, போதியா அப்போ ஒரு 10 பேருக்கு முன்னால் என்னாச்சு அப்புறம் என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க? மக்களை ஏமாற்றுகிறார்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஏன் ஏமாற்று வேலைன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு பாட்டு பாடணும், ஒரு சாட்சி சொன்னோன்னா உங்கள் எல்லாத்தையுமே கடவுள் சந்திச்சிருவாரா? நல்லா கொஞ்சம் கவனிங்க நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன கவனிங்கன்னா, நல்ல வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து இந்த உலகத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ வெற்றியாக இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்வீங்கன்றலாம் இங்கே முக்கியம் இல்லை. சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்கிறாரு. அதாவது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பலனிலிருந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீர்கள் கிடையாது, சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, குடும்பத்தில் சண்டை இல்லாமல், கணவன் மனைவி மத்தியில் ஒரு சண்டை இல்லாமல், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சமானத்தோட, நல்ல ஒரு பாதுகாப்போட, நல்ல ஒரு நீடி ஆயுளோட இப்படி வாழும்போது தாங்க நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். சாட்சியை போய் சொல்கிற சாட்சி சொன்னாப்புல எத்தனை பேர் ஏற்றுக்கிறான்றீங்க? நீங்கள் போய் சொல்லி இப்போ வெளியில் சொல்லி பாருங்கள், நாங்கள் சபைக்கு போகிறோங்க, அப்போஸ்தலர் சபைக்கு போகிறோம், ஆனால் நாங்கள் இது வந்து எங்களுக்கு அந்த பணத்து மேலே நம்பிக்கையே கிடையாது, நாங்கள் சும்மா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக தான் போட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் போட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற எதுவுமே அவன் கேட்க மாட்டான். அவன் சொல்லுவான், உங்கள் இயேசுநாதரை முதல்ல ஒன்றே ஆசீர்வதிக்க சொல்லியா, அப்புறம் பார்த்துக்கொண்டு கேட்பானா இல்லையா? கண்டிப்பாக கேட்பான். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க போய் சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நீங்கள் வாங்க ஆண்டவர்கிட்ட வாங்க வந்து உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா அவர் சொந்தக்காரன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரியா, நீ சர்ச்சுக்கு எவ்வளோ நாள் போகிற? 5 வருஷமாக போகிறேங்க, 10 வருஷமாக போகிறேன், ஏன் உங்கள் இயேசுநாதர் ஒன்றே ஆசீர்வதிக்கல, நீ ஏன் என்னையே கூப்பிட்ற கேட்குறானா கேட்கலையா? இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் நடக்குதுங்க. ஆனால் எப்போ வந்து நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்க்குற மக்களும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு வருவான்னா, நீங்கள் வந்து வெற்றியாக வாழணும், நீங்கள் சாட்சியாக வாழணும். உங்கள் கையில் வந்து பாருங்கள், நல்லா நீங்கள் உங்களை செழிப்பாக இருக்கிறத பார்த்தாவே அவனுக்கு புரியும், யார் இவங்க ஆராதிக்கிற தேவன், யார் ஜீவன் உள்ள தேவன். ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க அவங்க, ஆனால் இவங்களை கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறாருன்றது அவனுக்கு புரியுங்க. நீங்கள் சொல்லாமே புரியும். அதுதான் சுவிசேஷம். அப்படி தான் சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து போய் சுவிசேஷம் போய்
சுவிசேஷம் சொல்லும் போது முதல்ல சுவிசேஷம் சொல்கிறாள் நம்ம நல்லா இருக்கணுமா இல்லையா? ஒரு தேவனுடைய மனுஷன் நல்லா ஜம்முன்னு ஒரு அவர் சொல்கிறாரு, நீங்கள் ராஜாக்களையும் நீங்களே அப்படி தான் ட்ரெஸ் பண்ண, நல்லா ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைய ட்ரெஸ்ஸை பார்த்தாவே உலகத்து மனுஷனுக்கு ஒரு மதிப்பு வரணும். நீங்கள் சொல்லும் போது அவனுக்கு மதிப்பு ஏற்படணும். ஏன்னா இவர் யார்? இவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்றது அவனுக்கு தெரியணும். அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய எல்லாத்தையும் பார்க்குறான் பாருங்கள். அப்போ நம்ம சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அவர்கள் மதிப்பை கொடுக்கிறார்கள். கண்டிப்பாக. அப்போ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்முடைய செழிப்பு பற்றி பேசும்போது நீதிமொழிகள் 10:22 சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பார், ஐஸ்வர்யவானாக இருப்பார் என்று நான் சொல்லலை. யார் சொல்கிறதுங்க? வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே அப்படின்னா அப்போ வேறு எதுவுமே கொடுக்காதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுனால, ஐஸ்வர்யம் வரனால ஒரு நாள் நமக்கு தீங்கு வராது. அநேகர் என்ன சொல்கிறாங்க, பணம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா கூட வியாதி வந்துருங்கன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. சும்மா இதெல்லாம் பொய்யான ஒரு காரியம் பாருங்கள். பணம் இருந்தால் அப்படி வியாதி வந்துருன்னு சொல்லி எந்த பையில் போட்டிருக்கு? அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருதுன்னு சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தை முதல்ல அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு மனப்பான்மை ஏற்படணும். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருன்றலாம் நம்ம ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அவர் பலனை கொடுக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆயிருதுன்னா, அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பொருளை, செழிப்பு, பணங்கள்லாம் எனக்கு வேணான்றது சொன்னால சிலர் வேலைக்கு போகிறது நம்புறதில்ல. சிலர் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறதே, என்ன வேலைக்கு போய் என்னத்தை கண்டோம், அதே சம்பாதிக்கிறோம், அதே வர்றோம், ஏதோ வர்றோம், சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ஆண்டவர் வந்துடுவார், போயிடுவோம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி பொருளாதாரம் வேணாம், எனக்கு அது வேணாம், இது வேணாம், பரலோகத்தில் போய் பார்த்துக்கிறேன்னா வேலைக்கு போகிறதே இவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது ரொம்ப பேருக்கு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராணைக்கு வரும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க, திங்கக்கிழமை போனால் ஐயோ என்னடா போய் தொலையணுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை பிசாசு போடுறான். வேலைக்கு போகும்போது சந்தோஷமாக எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி? உலகத்து மனுஷனை விட்டுருங்க, அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் வேலையிலையும் உண்மை கிடையாது, எதுலேயும் உண்மை கிடையாது, அவனை விட்டுருவான். இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறதே ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேலையே கடவுள் கொடுத்தாரா இல்லைன்னு சந்தேகம் வந்துடுது. வேலை யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ நம்ம செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர், அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அனுகூலத்தையும் கொடுக்கறது யாருங்க? கர்த்தர் தான். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை செய்வதற்கான பலனை, அதுக்கான அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த வாய்ப்புகளையும் யார் கொடுக்குறது? கர்த்தர் தான் திறந்து கொடுக்கணும். சரி, இவையெல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கேன்? வாய்ப்பை திறக்காது. அப்போ வேலை ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம செழிப்பாக இருக்கோன்னா கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேலை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். வேலை செய்கிறத பற்றி சொன்னால் சிலருக்கெல்லாம் பாருங்கள், என்னங்க வேலையை பற்றி பேசுகிறீங்க, வேலை அவ்வளோ முக்கியமாக? அவ்வளோ முக்கியன்றனால தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனே அவர் வேலை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுப்போம் இதை பற்றி. நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும்? நம்ம செழிப்படைன்றதெல்லாம் ஓகே தான், நம்ம செழிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக வேலை முக்கியம். ஏன் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா பாருங்கள், ஆண்டவரை வேலை செய்தார். ஆண்டவரை என்ன செஞ்சாருங்க? வேலை செய்தார். ஆதியாகமம் 2:1 சொல்லுது, ஆண்டவரை என்ன செய்கிறாரா? வேலை செய்தார். எடுங்க, ஆதியாகமம் 1:2 அங்கே நம்ம போகலாம். 2:1 இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. நல்லா கவனிங்களேன். இப்போ அந்த வேலையெல்லாம் யார்? இவர் செய்கிறாரு. என்னங்க வேலை செஞ்சாருன்னு சொல்கிறீங்க, என்ன தான் அப்படி வேலை செஞ்சார் பாருங்கள். அவர் சொல்கிறார், அவர் என்ன வேலை செய்கிறாரு சொல்கிறாரு, பூமியானது ஒழுங்கின்மையும் எருமையும் இருளுமாக இருந்த ஆழத்தின் மேல் இருள், தேவ ஆவியான ஒரு ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவம் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அவர் ஒரு வேலையை செய்கிறார். என்னம்மா வேலை செய்கிறாரு? பேசுகிறார். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, அதாவது அங்கே என்ன இருக்குன்றதை நீங்கள் முதல்ல கவனிக்கணும். என்னென்னா, அதாவது ஒழுங்கின்மை இருக்குது, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமை இருந்துச்சு, அடுத்து ஆழத்தின் மேல் இருந்து 3 பிரச்சனை இருக்குது. யாருக்கு முன்னால்? ஆண்டவருக்கு முன்னால் இருக்குங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், நம்முடைய பொருளாதார தேவையில் சந்திக்கப்படணும், மற்ற ஏதாவது சில
வரணும்னா பிரச்சனையை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்குது. ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு போனோன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 20,000 30,000 எடுத்து வந்து கொடுத்துருவாங்களா? கிடையாது. வேலையிலேயே நிறைய பிரச்சனைலாம் வரத்தான் செய்யுது இல்லையா? நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, உங்களை பற்றி எவனா ஒருத்தன் போட்டு கொடுத்துட்ருப்பான். உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொமோட் பண்ணுவான். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், பிசாசு சில விஷயங்களை செய்யுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இதே பிரச்சனை ஆண்டவருக்கும் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்னது இருளும் இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனையோடு இருக்கிறா, பிரச்சனை தான் இருக்குது உலகத்தில். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? உட்காந்து அதை பார்த்து ஒன்றும் அழுகலை, ஒன்றும் இதெல்லாம் பண்ணல. என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நீங்கள் இதில் இருந்து அப்படி கண்டினியூவாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு? 6 நாளும் எல்லாவற்றையும் உண்டாக்கும்போது சொல்கிறாரு, நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் நல்லது. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் முதல்ல உங்களுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அம்மா சொல்லுது பாருங்க. ஒரு முறை ஒரு சொல்கிறார் என்கிட்ட, என் பஞ்சாதி சொல்கிறா, பாஸ்டர் நான் வைக்கிற சாப்பாடை நானே சாப்பிடணுமா? போ, எனக்கு போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வா. நீ சமைக்கிறத நீயே சாப்பிடலன்னா அப்புறம் எவன் தான் சாப்பிட்றது? நீங்கள் முதல்ல நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு தான் கடவுள் நல்லா எல்லா பேருக்கு நாக்கை கொடுத்துருக்காரு. அம்மா மாதிரி குழம்பு வச்சேன்னா அப்படின்னு ஒரு நக்கிட்டு அதில் எல்லா டேஸ்ட்டும் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணுது. ஏன்? அந்த வேலை மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. யாருக்காவது குழம்பு வைக்கிற நம்பிக்கை இல்லைன்னா இங்கே என்ன சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? அது ஒரு வேலை. அந்த வேலையை கரெக்டாக என்ன பண்ணணும். ஏன்னா அது வேலை தான். என்ன பாச இதெல்லாமா ஒரு வேலை? ஆமாம், வேலை தான். சமையல் பண்ணுறது எவ்வளோ பெரிய ரொம்ப திறமையாக பண்ணணும். கொஞ்சம் சந்தா போச்சு, உப்பு கூட போச்சுன்னா வீட்டுக்காரர் முறைப்பார், ஓ அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? எல்லாமே வேலையில் போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் இங்கே பார்க்குறார், ஒழுங்கின்மை பாருங்கள், எல்லாம் இருள் எல்லாமே இருக்குது. இவர் வெளிச்சம் உண்டாக்கிற வெளிச்சம் உண்டாயிட்டு. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது முதல் வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, இவ்விதமாய் என்னது வானமும் பூமியும் அதில் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்போ தேவன் வேலை செய்தார். நீங்கள் முதல்ல கவனிக்கணும். ஏங்க நான் வேலை செய்யணும்? என்னை உண்டாக்கின ஆண்டவரே வேலை செஞ்சுருக்கிறாருன்னா அப்போ நான் வேலை செய்யணும், அப்படி தானே? சரி, வேலை செய்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது வேலை தேவனுடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய பரிபூரணத்தையும் வெளிப்படுத்துகிறது. வேலையில் அவர் இந்த வேலை செஞ்சார்ல, எல்லாத்தையும் உண்டாக்கி முடிகிறார்ல, உண்டாக்கணுன்னே அந்த வேலையில் தேவனுடைய குணாதிசயம் எப்படி அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு? இருளை வெளிச்சமாக்குறாரு. அவர் அந்த அது என்னது பாருங்கள், அந்த வெறுமையை நிறைவாக்குறாரு. அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குறாரு. அப்போ ஒழுங்காக்குறாரு, அந்த வெளிச்சமாக்குறாரு, ஒழுங்காக்குறாரு, நிறைவாக்குறாரு. எல்லாத்தையுமே அவர் செய்கிறாரு. அப்போ செய்யும்போது அவருடைய வேலை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருக்கு குறைவுனா பிடிக்காது. எப்படிங்க? அவருக்கு குறைவுனா பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்கள், அங்கே அவருடைய பண்புகளை பார்க்குறோம். அவளை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக உண்டாக்குறாரு. அழகாக வெளிச்சம் உண்டாக்கணும்னா வெளிச்சம் உண்டாகிட்டுருங்க. உலகம் முழுதும் வெளிச்சம் வந்துருச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்கள் சொல்லலாம், அவர் ஆண்டவருங்க, அவர் சொன்னார்னா நடக்கும். நான் சொன்னால் நடக்குமா? நான் இப்போ பின்னால் வர்றேன், நீங்கள் சொன்னாலும் நடக்கும் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக்குறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போது இந்த மாதிரி பாருங்க, அவருடைய பண்புகளை அவருடைய பரிபூரணத்தன்மையை வெளிப்படுத்துறது வேலைன்றது. அவருடைய பரிபூரணத்தன்மைனா அவர் வேலை செய்கிற வேலையில் எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாரு. நல்லா குனிங்க. நம்ம வேலை செய்யும் போது மற்றவங்க நம்முடைய வேலையை பார்த்து என்ன வேலைக்கு ஆளை கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. வேலை செய்யும் போது அந்த வேலையை பார்த்து அநேகர் என்ன பண்ணணும்? அந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கணும். ஓ பரவாயில்ல, இவ்வளோ திறமைசாலியா அவர், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தால் கூட அந்த வேலையை பார்த்தோன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும். அப்போ அங்கே என்ன நடக்குதுங்க? அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய பாருங்கள் பண்புகளையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் வேலை வெளிப்படுத்துகிறது. வேலை செய்யும் போது அவ்வளோ விஷயங்கள் வெளிப்படுது. ஆண்டவர் வேலை செய்யணும். அப்போ நம்ம வேலை செய்யும் போதும் என்ன நடக்கணும் பாருங்கள், நம்ம எப்படிப்பட்ட ஆள்? நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளை. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மைப்படுத்தக்கூடிய மக்களா, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றத அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய், அவருடைய பரிபூரணத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய எல்லாமே பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பில் காண முடியுது. அவருடைய அற்புதமாக அவர் சிருஷ்டிக்கிறார். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் நீங்கள் பாருங்களேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். பாருங்கள், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால்
தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நல்லா குடிங்க. இந்த நாளில் பாருங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாராம், அந்த பாருங்கள் ஓய்ந்திருந்தபடினால் அன்றைக்கி நமக்கு ஓய்வு தேவைப்படுது. அவர் பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர், அவர் இலைப்படையவும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை, அப்படிப்பட்டவர். அவருக்கு ஏன் ஓய்வு தேவைன்றீங்களா அப்படின்னா, அவர் ஓய்ந்திருந்தார்ன்றது என்னென்னா, அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அவர் அதை ரசிக்கிறார். ஒரு வேலையை நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் ரசித்து செய்யணும். ஒரு வேலையை நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை செய்யும்போது ஒரு கொத்தனார் எடுத்துங்க, கட்டும்போது அதை என்ன பண்ணணும், கட்டும் போதே அந்த வேலையை பார்க்கும்போது அவ்வளோ திறமையாக பார்க்கணும். நல்லா நீ இப்படி வேலை செய்யலாம், இதை 4 பேர் பார்க்க போகிறாங்க, நீ என்ன பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ நல்லா வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா பணம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா பணம் ஒரு 1000 ரூபா 1500 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அன்றைக்கே சம்பாதிக்கிறாங்க, ஒரு நாளே 2 நாள் செலவழிஞ்சிடும். ஆனால் அந்த வேலை என்றைக்குமே நிற்கும். ஏன்னா அங்கே அந்த ஆளுடைய அந்த திறமை நாங்கள் வெளிப்படுது. அதுபோல தான் தேவனுடைய பிள்ளை நீங்கள் உன்னை கவனிக்கணும். நீங்கள் செய்கிற அந்த வேலையை என்ன பண்ணுது, அங்கே நீங்களே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். தேவனால் தான் செஞ்சார் ஓய்வு நாளில். ஏன் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆறானைக்கு வர்றேன்னு கேட்குறீங்களா? அவர் நமக்கெல்லாம் என்ன செஞ்சாருன்றதை அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்களேன்னு அவரை ரசிக்கிறோம். சிறந்த ரசிகர்களாக நம்ம இருக்கிறோம். அவரை பாடுறோம். ஏன் இவ்வளோ பாடுறோன்றீங்க, ஏன் இவ்வளோ துதிக்கிறன்றீங்க அப்படின்னா, அவர் எனக்கு என்னென்னா செஞ்சு வச்சிருக்கார், என்னெல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், இதெல்லாம் பார்த்து தான் அவரை பாடுறோம். சும்மா ஏதோ சினிமாக்காரமாக பாட்டு பாடிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. இது எதுக்கு பாடுறோன்னா, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவரே நான் இப்படி ஒரு நாள் பாவியாக வாழ்ந்தேன், எனக்கு அதிலேருந்து என்னை விடுதலையாக்கி என்ன பண்ணிடுங்க, பரிசுத்தவனை மாற்றிட்டீங்க, எனக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க, அப்படிலாம் துதித்து பாடுறோம், அவருடைய மகிமையை பாடுறோம். இதே வேலையை தான் அவர் செஞ்சார். அவர் உண்டாக்குனப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறார். பாருங்கள், அந்த இயற்கையும் அந்த சூரியனையும் சந்திரனையும் ஐயோ அதை பார்க்கலாம். அந்த எல்லா இயற்கையிலையும் பார்க்கும்போது அங்கங்கே பாருங்கள் என்னது, அவர் உண்டாக்குனதை பார்க்கும்போது அவருக்கே ஒரு சந்தோஷத்தையும் மகிமையும் அங்கே என்ன செய்யுதுங்க உண்டாக்குது. அவர் பார்த்து ஒரு ரசிக்கிறார். நான் சொல்கிறேன், நம்ம செய்கிற வேலையை நாமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மறந்துட வேண்டாம். சரியா? சரி, இப்படி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யும், வேலைக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் வேலைக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பண்ணுற பிரசங்கத்தில் நீங்கள் வேலைக்கு போகிற சந்தோஷம் ஆயிடுவீங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி அதுதான் இந்த தொடர்ந்ததில் போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வேலையை செய்யும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஏன் சந்தோஷம் ஏற்படுது தெரியுமா உங்களுக்கு? அந்த வேலையில் நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளையும் அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த தாளந்துகளையும் வேலையில் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத எப்படி பார்க்குறோன்னா, இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கியிருக்காரு, இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கியிருக்காரு, கடலை உண்டாக்கியிருக்கிறாரு, அதில் இருக்கக்கூடிய பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துகளையும் பாருங்கள், மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும், ஐயோ எண்ணற்ற மரங்கள் செடிகள் கொடிகள் அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளோ வல்லவர், அவருடைய பண்புகள் எப்படி இருக்குது, அவர் எவ்வளோ பரிபூர்ணமான தேவன் என்பது காட்டுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், அறிகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இது அவருடைய சிருஷ்டிப்பிலேயே என்ன பண்ணுதுங்க, அவருடைய குணாதிசயங்களாக வெளிப்படுது. சரியா? 2வது. 3வதாக, நம்ம வேலை செய்கிற அந்த வேலை இருக்கையா, அந்த வேலை நமக்கு ஒரு சுயமரியாதை உண்டாக்குது. வேலை நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ நான் போன வாரம் இதே உதாரணத்தை சொன்னேன். ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு கேட்க போகிறான். என்ன முதல் கேள்வி என்ன கேட்குறாரு, மாப்பிள்ளை நல்லா இருக்காருங்க, பரவாயில்லங்க, வாட்ட சாட்டமாக இருக்காருங்க, அப்படி இருக்காருங்க, இப்படி இருக்காருங்க. மாப்பிள்ளை என்னங்க செய்கிறாரு? இல்லைங்க, சும்மா உட்காந்துருக்காருங்க. காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுவாருங்க, நல்லா தூங்குவாருங்க, திரும்ப சாயங்காலம் போவாருங்க, ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்துடுவாருங்க. இப்படி நீங்கள் எங்கேயாவது சொல்லி பாருங்கள், எவனா பொண்ணு கொடுப்பானா? ஒரு மேல் கொடுக்க மாட்டான். இந்த வேலை நமக்கு ஒரு பெரிய சுயமரியாதை உண்டாக்குறது. வேலை செய்யும் போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. இந்த வாக்கிங் போவேன் பாருங்கள், இந்த ரிட்டையர்டான ஆளுகள்லாம் ரொம்ப பேர் அங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க பார்ப்பேன் அப்படியே சோர்ந்து மெதுவாக போவாங்க. நான் போய் அவங்கள பார்த்து பேசுவேன், என்ன சார் அப்படின்னா, வாங்க பாதர், என்ன பாதர், அப்போல்லாம் வேலை செஞ்சேன் பாதர், இப்போல்லாம் இப்படி இருக்குது பாதர், போவேன் பாதர், உட்காரு, இப்படி அதனால இப்படி தான் பேசுவாங்க பாருங்கள். பாவமாக இருக்கு அவங்கள பார்க்கும்போது, ஏதோ அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு மூலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையாக அவங்கள பார்க்க நான் சொல்லுவேன் பார்த்தாலும் பார்த்து, ஏங்க உங்கள் இதில் தானே நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, வாழ்க்கையை ரிட்டையர்ட் ஆகலையே, ஏதாவது நீங்கள் பண்ணலாமே அப்படின்னா பாருங்கள், ஃபாதர் உங்கள்கிட்ட பேசணும் நல்லா இருக்குது ஃபாதர், அவங்களுக்கு பாசம் சொல்ல தெரியல, இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா
நீங்கள் அவங்க டிஸ்கரேஜ் ஆகி உட்காந்துருக்குறாங்க. ஐயோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே. நான் சொல்கிறேன், யாராவது ரிட்டையர்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆகலைங்க, புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா, உங்கள் சரீரத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா, உங்களுடைய திறமைக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? ஏதோ அரசாங்கம் ஒரு இத்தனை வயசில் இப்படி சொல்லிடுச்சு, அவ்வளோதான் இல்லையா? இதுக்காக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? கிடையாதுங்க. கடவுள் அப்படியெல்லாம் போடலை. இப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா என்ன பண்ணலாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வேதம் சொல்லுது, காலைப் இருக்கான் பாருங்கள், காலைப் போல்டு டாக். அந்த காலைப் இருக்கிறானே 85 வயசில் சொல்கிறான், எனக்கு நீர் என்னது எப்ரோனை தாரும்னு கேட்குறான். எப்ரோனை தெரியும், மலை தேசம். அது மலையில் நீங்கள் கார் ஓட்டுறதே பெரிய சிக்கல். நான் காரை ஓட்டிகிட்டு போகிறோம், சில மலைகளுக்கு போகும்போது பாருங்கள் அப்படியே ரவுண்டாக போயிட்டு இருக்குது. மேலேருந்து கீழே பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மலை தேசத்தை 85 வயசில் போய் கேட்குறேன், நான் பார்த்துக்கிறேன், அவனை பூரா அடித்து காலி பண்ணிட்டு நான் வச்சுக்கிறேன்றான். என்ன திறமசாலி பாருங்கள். வயசு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே வயசு இவர் ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், போய் அதை கேள்வியான்றாரு. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு பாருங்க, வயசாகி போச்சு. இல்லை, வயசாக எங்கே போச்சு? வயசு மண்டையில் தான் ஆகி போச்சு. சரீர முதல்ல மனதில் இருந்து இந்த வயசாகி போச்சுன்ற எண்ணத்தை மூலம் தூக்கி போடணும், இல்லைன்னா வேலையை செய்ய முடியாது. நீங்கள் முதல்ல அநேகருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வயசாகி போச்சுல, நல்லா இருக்கிறார் கூட வயசாகி போச்சு ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா அப்புறம் போச்சு, எல்லாம் வயசாக ஆகும் இல்லையா? நல்லா பாருங்கள், நீங்கள் நல்ல சந்தோஷமாக அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன வயசானா காலைப் கேட்குறான், 85 வயசில் நான் போய் நான் சுதந்திரிக்க போகிறேன்றானா. என்ன ஒரு தைரியம் அவனுக்கு. பேரே பாருங்கள், காலைப்னா போல்டு டாக், தைரியமான நாயின்னு அர்த்தம். என்ன மாதிரி ஒரு போல்டாக அவன் கேட்குறான், எனக்கு அதை கூடியா நான் பார்த்துக்கிறேன்றான். அப்போ நீங்கள் வயசாகி போச்சு அதாகி போச்சு ஏதாவது பேசக்கூடாது. என்ன செய்யலாம், நல்ல கர்த்தர் வேலை செஞ்சிருக்காரு, நமக்கு ஒரு சுய மரியாதையும் மதிப்பையும் இந்த வேலை கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி எடுங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கலாம். 24:30 பாருங்கள் சொல்கிறாரு. ஓகே, சோம்பேறியின் வயலை மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தருத்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும். நல்லா கவனிங்களேன். இப்போ வேலை செய்யாதால பற்றி வேதம் சொல்லுது. வேலை செய்யாதால பற்றி வேதம் என்ன சொல்லு, நான் சொல்லவா? வேலை செய்யாதால பற்றி நல்லா கவனிங்க. என்ன சொல்லுதுன்னா, வேலை செய்யாதால பற்றி சோம்பேறின்னு சொல்லுது வேதம். சோம்பேறி அப்படின்னு சொல்லுது. தருத்திரன், முட்டாள் அப்படின்லாம் என்ன பண்ணுங்க வேதம் சொல்லுகிறது. யாரை? வேலை செய்யாதார. ஒரு நாள் ஒருத்தர் இவர் நீதிமொழியில் இருந்த இவர் சாலமோன் ரொம்ப ஒரு இதாகவே எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு, அதாவது சோம்பேறியின் வயலை என்ன பண்ணேன், கடந்து போனேன். ஒரு சோம்பேறியுடைய வயல் எப்படி இருக்குன்றீங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே சொல்கிறாரு. சோம்பேறியின் வயலை மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்காடாக இருந்தது. எப்படி இருந்துச்சா? முள்ளுக்காடாக இருந்துச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க, வயல் இருக்குங்க ஆனால் விவசாயம் பண்ண முடியலங்க அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்க, அது பாஸ்டர் அதுக்கு செலவு 50,000 ஆயிடுது, 50,000 ரிசல்ட் வர மாட்டேதே அப்படின்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், 50,000 இல்லைங்க, 1,00,000 வர்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. அவர் சொல்கிறாரு, விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் ஒளிந்து போவதில்லை அப்படின்றாரு. அப்போ அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு நல்ல ஜாம் பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள், எப்படி செய்யலாம்னு ஒரு தீர்மானம் எடுங்க, அப்போ நீங்கள் பண்ணலாம். அவர் சொல்கிறாரு, சோம்பேறியுடைய வேலை பார்த்தா முள்ளாக கிடக்குதுன்றாரு. அங்கே என்ன இருக்க, நெல் விளையிற இடத்துல போய் அங்கே என்ன அடைஞ்சிட்ருக்கு, முள் விளையுது. சரியா? பார்க்குறாரு பாருங்க. அங்கே பார்க்கும்போது அதெல்லாம் முள்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை என்னது, காஞ்சேரி என்னது மூடினது. பூரா அந்த ஒரு உதவாத செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடியெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்குதான். ஒன்றுமே பயன்படாத அந்த செடிகள்லாம் களையெல்லாம் அங்கே மூடி கிடக்குது. அப்போ அதன் கற்சுவர் என்னது இடிந்து கிடந்தது. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சுற்றிலும் ஒரு காமெண்டே போட்டிருப்பாங்க. அவங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தவரை சுற்றிலும் அந்த கல்னால் மண்ணால் செய்யப்பட்ட சுவர் இருக்குது. அந்த சுவரை பார்த்தா அங்கே இடிஞ்சு போய் கிடக்கு அப்படிலாம் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். ஒரு சோம்பேறி இப்படி இருக்கிறானே, இவனுடைய வேலை, இவனுடைய இதில் என்ன இருக்குது, பூரா முள் கிடக்கு, காஞ்சேரி கிடக்கு, அடுத்து கட்சுவரெலாம் என்ன பண்ணு இடிஞ்சு போய் கிடக்கு. ஒரு சோம்பேறியோடைய நிலைமை எவ்வளவு மோசமானது என்று நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு, இந்த சோம்பேறியை நீங்கள் எழுப்ப போனீங்கன்னு வச்சுங்க, காலையில் ஒரு ஆளை எழுப்புறீங்க, வேலை இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேலை செய்யணும்னு ஒரு டார்கெட் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, காலையில் நீங்கள் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா,
காலையில் 5 மணிக்கெல்லாம் முழிப்பே வந்துடும். சோம்பேறிகளை ஒருபோதும் கடவுள் ஆசிரிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் ஒருபோதும் சோம்பேறித்தனத்துக்கு வந்து கோஆபரேட் பண்ணுற தேவன் அல்ல. ஏன்னா அவரே வேதம் அப்படி சொல்லுது இல்லையா? அங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் என்ன செய்யட்டும், உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு என்ன செய்யட்டும், நித்திரை செய்யட்டும். என்னது என்னது என்பாயோ. இவன் என்ன சொல்லுவானா, அட இருமா நீ கொஞ்ச நேரம் இருமா, நீ வேற மணி 5 தானே ஆகுது, இப்போ 6 தானே ஆகுது, அப்புறம் 7 தானே ஆகுது, ஏப்பா ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், என்னாச்சு மணி இப்போ 8 8:30 ஆச்சுப்பா, 8:30 ஆச்சா, இரு கொஞ்சம் எப்படி குளிச்சுட்டு போகலாமா இல்லை குளிக்காமல் போகலாமா, பக்கத்தில் இருக்கிற நாரி போட்டோம். இப்படி சிலர் வந்து எந்திரிக்கிறதுலையும் பிரச்சனை. ஏன்னா அங்கே போனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வேலையில் பார்க்கும்போது அங்கே அந்த மேனேஜர் என்ன சொல்லுவானோ, அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவானோ, அந்த ஆள் என்ன சொல்லுவானோ, இந்த ஆள் காலையில் எந்த சொன்னது மண்டையில் அப்படியே பூந்துட்டு குழப்பம், ஐயோ நீ வேலைக்கு போகலாமா வேணாமா. வேலை கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஈவுங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன சொல்லுது பாருங்க, எடுங்க சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. சொல்லுவானா அவன், சொல்லுவானா, இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சிலர்லாம் பாருங்கள், சாமி எந்திரி சாமி, போ சாமி, நாளைக்கு பரீட்சை இருக்கு சாமி, படிக்கணும். ஏன்டா என்ன பண்ண, என்னத்தை படிக்க வச்சு என்ன செய்யலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எடுங்க அடுத்த வருஷம் வருவான். அப்படிப்பட்ட ஆள்களை உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும். உன் தரித்திரம், திடீர்னு ஒருத்தன் வர்றான், ரோட்டு போயிட்டே இருக்கிறான், டக்குன்னு உள்ளே வர்றான். வந்தோடனே அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறீங்க, நீங்களும் தண்ணி எடுக்க உள்ளே போகிறீங்க. போய்கிட்டே இருக்கும்போது அடுத்த வருஷத்துக்கு உள்ளே போயிடுவான். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். என்ன சொல்கிறாரு, உன் தரித்திரம் எப்படி போய்ட்டு வருமா, அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ள தெரியாதவன் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருமா, அந்த தரித்திரம். ரெண்டாவது, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும். அடுத்து அந்த வறுமை இருக்குது பார்த்தீங்களா, வறுமைனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை. அது எப்படி இருக்குமா, ஒரு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் கலட்டு சூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி, ஒரு ஆயுதம் அணிந்த ஒரு திருடனை மாதிரி எதை வந்துடுமா, அந்த வறுமை வந்துடுமா. இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, வறுமையில் நேற்று தினத்தில் பார்த்தேன், சோமாலியான்ற ஒரு தேசம், ஒரு நாடு, சோமாலியாவில் நேற்று ஏதோ நியூஸில் தான் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். பிள்ளைகள் வந்துங்க அந்த நாட்டிலேயே சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுச்சு. இது காமிச்சாங்க, ரொம்ப வேலையாக இருந்தது எனக்கு. சோமாலியா கடல் கொள்ளையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பக்கத்தில் கடலாம் இப்போ கப்பலாம் போச்சுன்னா அப்படியே கடத்திட்டு ஓடிடுவான். என்ன என் பிரச்சனைனா, அவ்வளவு ஒரு தரித்திரமான ஒரு நிலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பிசாசு இந்த உலகத்தில் முதல் மனுஷனாக ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ, மக்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் ஆட்டி படைக்குது. ஏன்னா ஒரு சாபது. நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம், நாம் ஐஸ்வர்யவங்களாக்கப்படி அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. ஏன்னா நான் தரித்திர வாழ்றது கடவுளுடைய சித்தம் அல்ல. நான் உலகத்தில் இயேசுடைய நாமத்தை மேம்படுத்த ஐஸ்வர்யா நான் வாழ்ந்தே ஆவேன். தரித்திரன் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அப்போ வறுமை எப்படி வருதா, ஒரு திருடனமாய் வந்துடும். ஏன் அப்படின்னா, வேலை செய்யாமே போனீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிரும், வறுமை வந்துடும். எப்படி வந்துடும் பாருங்கள், ஒரு தரித்திரம் வந்துடும், வறுமை வந்துடும். ஏன் வருது, வேலை செய்யாதனால தான் வருது. அவர் சொல்கிறார், சாலமோன் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்துடுன்றார். ஏன் வேலை செய்யலையே, வேலைன்றது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயங்க. அதை நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் முதல் மனுஷன் ஆதாமை வந்து உண்டாக்கிட்டு, நீ எப்போ உனக்கு எல்லாத்தையும் நான் உண்டாக்கிட்டேன், நீ வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நீ வாட்டு தூங்குன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. ஏன் சொல்லலை, நான் வேலை செஞ்சுருக்கேன், என்னைய மாதிரி சிருஷ்டிக்கப்பட்ட நமது சாயலாம் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குமோன்னு சொல்லி உண்டாக்கினார் இல்லையா. அப்போ நான் வேலை செஞ்சுருக்கேனா, நீ என்ன செஞ்சேன்னு வேலை செஞ்சேன் ஆகணும். நீங்கள் ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்தையும் உண்டாக்கினாருங்க. எதுக்காவது வேலை கொடுத்தாரா, நீ வேலை பார்க்க முடியும், எதுக்குமே வேலையை கொடுக்கல. அதான் வேலை செய்யுது. நம்மளுக்கு வேலைக்கு கஷ்டப்பட்டு தான் பாருங்கள் மாடெல்லாம் வேலை வாங்குது இப்போ. ஆனால் அவரை பொறுத்தளவு ஒரு வேலையை கொடுக்கல, ஆடு மாடுகளுக்கோ எந்த மிருகங்களுக்கு வேலை கொடுக்கல. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் வேலை கொடுத்தாரு. அவர் சொல்கிறாரு, என்னது, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, அப்போ அந்த வேலையை வந்து கொடுக்குறாரு. அப்போ வேலையை கொடுக்கும்போது சோம்பேறி அந்த பாருங்க வந்து நம்முடைய வேலை வந்து 3வது பாயிண்ட் நல்லா கவனிங்க. என்னன்னா, வேலை வந்து ஒரு சுய மரியாதையை நமக்கு என்ன செய்யுதுங்க, உண்டாக்குகிறது. சரியா, சரி. 2வதாக இன்னொரு பதிவு போவோம் பாருங்க. 1 வந்து தேவன் வேலை செய்தார், நாமும் வேலை செய்ய வேண்டும். 2வது, தேவன் வேலை செய்தது வந்து அவருடைய குணாதிசயத்தை என்ன பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துகிறது. நாமும் அப்படி தான் வேலை செய்ய வேண்டும், நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். 3வது நல்லா கவனிங்க, 3வது வேலை சுய மரியாதையை உண்டாக்குகிறது. சரியா. 4வதாக, நாம் தேவசாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால், என்னது,
நாம் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, அதாவது எப்படிப்பட்டது, ஒரு நல்ல சமுதாயத்தை, ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு சமுதாயம். நம்ம வேலை செய்யும்போது பாருங்கள், குடும்பம் இருக்குது. இன்றைக்கி குடும்பங்களை எடுங்க. ஆண்டவர் வந்து உண்டாக்கும் போது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உண்டாக்கினார். ஏன் ஒரே நாளில் ஒரு 800 கோடி மக்களை உருவாக்கலை? எடுங்க, மல்கியா 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2:15 சொல்கிறாரு, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு என்னது உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றாரு. ஒரு வேலை நல்லா செய்கிற ஆளுகளுக்கு பாருங்கள், குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. குடும்பத்தை நீங்கள் ஒரு கணவன் இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்கன்னா, குறிப்பாக அன்றைக்கி ஒரு பா சொல்கிறாரு, கொஞ்சம் சம்பளம் ஏறினாவே இன்னொரு மனைவி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சில ஆளுகளுக்கு என்ன வருதான், என்னதுங்க அப்படிலாம் வருதான். ஏன்னா இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணி தான் நான் பைபிள் பாருங்க இது. ஏன்னா பாஸ்டர் பார்த்தீங்களா, நான் கரெக்டாக அடிக்கணும், கரெக்டாக போனேன், ரூட்டில் கரெக்டாக போனோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவர் ஒருவனை என்னது அல்லவா படைத்தார். ஏன் வந்து அவர்கிட்ட என்ன ஆவியே கிடையாதா? அவர் சொல்கிறாரு, ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாக இருந்தது. ஏன் அன்னைக்கே ஒரே நாள் 800 கோடி மக்களை உருவாக்கலை அப்படின்னு அவருக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரு. பாருங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் என்ன சொல்கிறான், இந்த பாருங்கள் வந்து கல்யாணத்தை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் கல்யாணம் முடிச்சுக்கிறது, இன்னொரு அப்படிலாம் போகிறான் இல்லையா, இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்னா சரீரம் தான் கெட்டு போன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு, நடக்குங்க, தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா ஆவி கெட்டு போயிடும். என்ன ஆயிரும்னா, ஏப்பா நீ உனக்கு தான் ஒரு நல்ல பஞ்சாயத்து இருக்குதே, உன் பஞ்சாயத்து விட்டுட்டு எதுக்கு நீ இன்னொரு அம்மாட்ட இந்த மாதிரி வச்சுக்கிற? அப்படி இருக்கும்போது அவன் போய் ஜெபம் பண்ணா கூட அவன் ஜெபத்துக்கு பதில் வராதுங்க. ஏன்னா அவனுடைய ஆவி கெட்டு போச்சு, அவனுடைய ஆவியில் மனசாட்சி இல்லாமல் போச்சு. அவனுடைய நல்ல மனசாட்சி இப்போ என்ன ஆயிடுச்சு, கரப்பட்டு போச்சு. இப்போ அவனால் ஜெபம் பண்ண கூட முடியாது, ஜெபம் பண்ண கூட முடியாதுங்க. ஏன் முடியாது அப்படின்னா, நீ உன் இளவயதின் மனைவிக்கு என்ன பண்ணியிருக்கிற? பாஸ்டர் இளவயதின் மனைவியை தானே சொல்லியிருக்கேன். 50 வயசு ஆச்சுன்னா நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல, எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை பாருங்க, அவர் சொல்கிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், என்னது அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. என்னவா தேவபக்தி உள்ள சந்ததி உண்டாகணுமா? பிசாசு மாதிரி வந்து வாழக்கூடாது. எப்படி வாழணுங்க? அது ஆணோ பெண்ணோ, கடவுள் என்னை பார்க்குறாரு, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை வேணாலும் நீங்கள் மறைச்சிடலாம், கர்த்தரை மறைக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் மறைக்க முடியாது. அப்போ எப்படி வாழணுங்க அப்படின்னா, அவர் சொல்கிறார், ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ திரளான ஆவி இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், நல்லா நீங்கள் கவனிக்கணும், நாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கபடினால் ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாக்கணும். நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுங்க. எப்படி ஏற்படும்னா, இவர் இப்படி தான் இருப்பார். ஒரு என்னது ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குகிறது. என்னது கலாச்சாரத்தைனா பாருங்கள் வந்து, நான் அதாவது ஒரு 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 அந்த குடும்பத்தை பார்க்கும்போது, வேலைக்கு போகிற ஆள்கிட்ட நீங்கள் பாருங்களேன், ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க, குடும்பமே மனைவி இல்லை பிள்ளைகள்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இப்போ தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கணும் ஏன் விருப்பம் வருது? கர்த்தர் தான் உருவாக்குறாரு. பிள்ளைங்க பிறந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வருது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு திருமணம் செய்யணுன்ற விருப்பம் ஏன்னா கடவுளும் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த ஆளுக்கு திருமணம் நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்லா திருமணம் பண்ணி கொடுங்க, நல்லா ஒழுங்காக வேலைக்கு போவார். ஏன் வேலைக்கு போவார்? எங்கள் கூட யார் இருக்கா? மனைவி இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அன்றைக்கி சென்னையில் பார்க்குறேன் பாருங்கள், நைட்டில் ஒரு 3 மணிக்கு லைனில் உட்காந்துருக்கான், வரிசையாக துண்டை போட்டு உட்காந்துருக்கான் ரோட்டில். நான் கூட நினச்சி எதுவும் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வாங்குறதுங்க, எல்கேஜிக்கு நைட்டு 3 மணிக்கு உட்காந்துருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள் அப்படியே அலையுது. இந்த வேலை வந்து குடும்பத்தை கூட நல்லா நடத்த வைக்குது. ஏன் நடத்த வைக்குதுன்னா, வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு சம்பாத்தியம் வேணும், பிள்ளை கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், மனைவி ஒன்று கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்கணும். சிலருக்கு சேலை எடுத்து கொடுக்குற கூட விசுவாசம் கிடையாது. நம்ம வந்து என்ன செய்கிறோமா, பெருக செய்கிறோம். குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய சாயல் ஆண்டவர் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாரு. அவர் எப்படி இந்த குடும்பங்கள்லாம் உருவாக்கி ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்தாரு இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு எந்த ஒரு தேவை இருக்கிற மாதிரி தெரியல, அவங்களுக்கு என்ன வேணாலும் உள்ளே இருக்குது, எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அங்கே கர்த்தருடைய அந்த காரியங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
குடும்பங்கள் வந்து பரலோகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்குது. ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கும்போது ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, நல்ல சம்பாத்தியங்கள் நிறையா இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா என்னது பரலோகத்துக்கு போகிறதான் பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்தையே பரலோகத்தை போல் என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். குடும்பத்தை என்ன பண்ணுங்க, பரலோகத்தை போல் மாற்றிடலாம். அப்போ வந்து பாருங்கள், ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அதான் ஒரு முறை பால் ஏங்கிச்சு சொல்கிறாரு. கொரியாவில் ஒரு முறை ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சாராம். சந்திச்சா அந்த அம்மாவுக்கு 9 பிள்ளைகள் நினைக்கிறேன். 9 பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளும் வந்து போய் இந்த ஷூக்கு பாலிஷ் பண்ணி காசு எடுத்துகிட்டு வருமா, சம்பாதிக்கும். சின்ன குட்டி பிள்ளைங்க தான். அதை போய் எங்கள் தெருவில் உட்காந்து ஷூக்கு பாலிஷ் பண்ணி அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. அவங்க வீட்டுக்காரர் பயங்கரமான குடிக்காரர். பாசம் ஏங்கிச்சா ஒரு முறை என்ன பண்ணாராம், போய் நீ மனம் திரும்பலைன்னா நரகத்துக்கு போயிடும் அப்படின்னாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், நரகமா எங்கே இருக்குதுன்னு கேட்டுச்சான். நீ இயேசுவை ஏற்றுக்கலாம், நரகத்துக்கு போயிடுவேன், அங்கே அக்னிக்குள்ளே போயிடுவேன். இந்த அம்மா சொல்லிச்சான், நரகத்தை அவன் காமிக்கின்னு கூட்டு போச்சான். எங்கே? வீட்டுக்கு கூட்டு போச்சான். கூட்டு போனால் அந்த ஆள் ஃபுல் போதையில் இருக்கிறான், அம்பாடு படுத்துருக்கிறான். பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்கு. என்ன காரணம்னா, இந்த பிள்ளைங்க போய் ஷூ பாலிஷ் பண்ணி வாங்கிட்டு வந்த காசை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டான். அரிசி வாங்க முடியல. அரிசி இந்த அம்மா வச்சுருந்த அரிசியை தூக்கி கொண்டு போய் வித்துட்டே குடிச்சிட்டு வந்துட்டான். அப்போ சொல்லிச்சான், எங்கே இருக்குது நரகம் அப்படின்ச்சான். இவரை போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, என் பைபிள் காலேஜ் இப்படி சொல்லி கொடுத்துட்டான், நீ ரட்சிக்கப்படணும் நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், அவன் பைபிள் காலேஜில் அப்படி சொல்லிட்டாயா, நான் எங்கே சொன்னேன் பைபிளில், அதை சொல்லு. அவர் எங்கேயுமே நீ நரகத்துக்கு போவன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசுவை எனது ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை அவனுடைய ஆவியில், அவன் ஆத்மாவில், அவனுடைய சரீரத்தில், அவனுடைய கையின் பிரயாசங்களை என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை சொல்லு போய் அப்படின்னாராம். அவர் உடனே சொல்கிறார், போய் சொன்னார், அம்மா நீ வா, ஆண்டவர்கிட்ட வா, உன்னை ஆண்டவர் ஆசிரியப்பார், உன் புருஷன் மனம் திரும்பி வருவார், குடியிலேருந்து விடுறாரு. அவர் சொல்கிறாரு, எங்கள் சபைக்கு அந்த குடும்பம் முதலாக வந்து ரசிக்கப்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி அந்த குடிகாரருடைய பிள்ளைகளோட 2 பிள்ளைய பாஸாக இருக்கிறாங்க. அந்த 2 சபையில் எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்களாம். எப்படிங்க? அப்போ சுவிசேஷம் வந்து என்ன பண்ணுது, குடும்பத்தை மாற்றுது. நீங்கள் போய் நின்றுட்டு வந்து இல்லைங்க நீ நரகத்துக்கு போயிடுவோம் அவன் சொல்லுவோம் பார்ப்பான். அங்கே கையில் காசுல, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரசிக்கப்பட்டு நல்ல வேலைகளுக்கு போய் ரொம்ப நல்லா இருக்கிறதாக பாருங்க அவர் எழுதுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து ஒரு இந்த வேலைக்கு நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சு நல்ல குடும்பத்தை நடத்தினாவே என்ன பண்ணுறோம், பரலோகத்தையே இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளால் காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பாருங்கள், இந்த கலாச்சாரத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எப்படி இருக்கணுமா, அதாவது ஒரு 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 நம்ம வேலை செய்யும் போது எதை வேணாலும் என்னால் சந்திக்க முடியும், எதை வேணாலும் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். ஒரு நல்ல ஒரு வேலை செய்யும்போது நல்லா கவனிச்சிங்க, நம்ம வேலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு தயாரிப்பாளரை போல், ஒரு தயாரிப்பாளரை போல் நீங்கள் ஆண்டவரை எடுத்துக்கங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருள் இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது, வேறு என்ன, உடனே பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காரா சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாகட வெளிச்சம் உண்டாயிட்டு எல்லாம் பாருங்கள், அப்படியே வெட்டாந்தரை வருது, அப்படியே தண்ணியாக ஒரு பக்கம் போகுது, எல்லாம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் செய்யும் போது எல்லாமே அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராய், ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு ஆய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு இல்லாத தெய்வம் அல்ல. சிலுவையை பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ சிலலாம் சொல்கிறாங்க, அவர் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்துட்டாருங்க, ரொம்ப ஏழைங்க. ஆண்டவராய் இயேசு மாதிரி இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் யாருமே கிடையாது. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் கடவுள் அவ்வளோ அற்புதங்களை செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், லட்சக்கணக்கான ரூபாய்களை தேவன் கொடுக்குறேன், நான் பார்க்குறேன். உண்மையாக சொல்கிறேங்க, நினைக்கிற காரியங்கள் நினைச்சாவே நடந்துருது, அப்படியெல்லாம் நடக்குது. ஏங்க எப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஒரு தேவன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏன்னா என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இவர் ஒன்றும் தருத்துற ஒரு ஏழை கிடையாது, இவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். பாருங்கள், அங்கே உடனே பாருங்கள், ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒருத்தர் ரிச்சர்டு மவ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் என்ன பண்ணாரா, ஒரு நாள் ஒரு பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய பேங்கர்ஸ், பேங்க் ஸ்டாஃப்ஸு, மேனேஜர்ஸு, சில நேரங்களில் பேங்க்லாம் வச்சுருக்காங்கல்ல, நம்ம ஊரில் கூட சொந்தமாக பேங்க்லாம் இருக்குது, பல பேங்க்கள் நம்ம ஊரில் இருக்குது, அரசாங்கத்தினுடைய பேங்க்குகளும் இருக்குது, தனியார் பேங்க் இருக்குல்ல, அதுக்கெலாம் தனி ஓனர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆளுகளை வச்சு ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணி என்ன பிரசங்கம் பண்ணாராம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 2-3 வசனங்களே அவர் வந்து எடுத்து பேசினாராம். எடுங்க, ஆதியாகமம் 1:2 அப்படியே போங்களேன், திருப்பமே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே
அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக்குறாரா, வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, தேவன் வானத்தையும் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குனா நல்லா கிளியராக எல்லாம் நல்லா உண்டாக்கியிருக்காரு. எப்பயுமே யாருமே வந்து பாருங்கள், ஒரு பொருளை வந்து நல்லா தான் செய்வோம், நம்மளே நல்லா செய்ய தான் நினைக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் போய் தப்பாலாம் உண்டாக்க மாட்டார். 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையும் வெறுமை இருளுமா இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த ஒழுங்கின்மை இருளை உண்டாக்கலை. யாரும் பண்ணது? பிசாசு பண்ணிடுச்சு. இப்போ உடனே இவர் பிசாசு இப்படி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு அப்படியே ஒன்றும் செய்யலை. என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பாருங்கள், ஒழுங்கின்மையை பார்க்குறாரு. இப்போ ஒழுங்கின்மையை வந்து சரி பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமான. உடனே இவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல ஒழுங்கின்மைன்றது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுங்க? லைட்டை போடணுமா இல்லையா? சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக்கணும்னா வெளிச்சம் உண்டாயிட்டு. உடனே பிரச்சனை எப்படி தீர்க்கிறாருன்னு பாருங்கள். அடுத்து பாருங்க, பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக்கணும்னா வெளிச்சம் உண்டாது. அடுத்து பாருங்கள், அந்த வெறுமை, அதாவது ஒழுங்கின்மை இருக்குது பாருங்கள், முழுசாக அப்படியே தண்ணியாக நிற்கிது உலகம் முழுதும், தண்ணி ஃபுல்லாக. அப்போ இவன் என்ன பண்ணுறாரு? வெட்டாந்தரை உண்டாக்கணும்னு சொல்கிற வெட்டாந்தரை உண்டாகுது. அப்படியே ஒரு பக்கம் வெட்டாந்தரை, இன்னொரு பக்கம் தண்ணியாக போயிடுச்சு. அப்படியே கடல் ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு? அங்கே சொல்கிறாரு, அங்கே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அங்கே பாருங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமை பூமியில் எங்கேயுமே எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பூமியில் எந்த செடி கொடியுமே இல்லைன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? நம்ம வாழ்கிறதே கஷ்டம். ஏன்னு கேளுங்க, நம்ம ஆக்சிஜன் தேவையா இல்லையா? ஆக்சிஜன் வந்து இன்றைக்கி செடி கொடி மரங்கள்லேருந்து வருது. இப்போ நம்ம வெளியில் சுவாசிக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி ஒரு வாயு வந்து வெளியில் விடுறோம் இல்லையா? இப்போ இது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை வந்து செடி குணம் மரம்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? அது ஸ்டார்ச் தயாரிக்கிறது, அதோடைய உணவு அதே தயாரிச்சுக்கிறது. எவ்வளவு வந்து பாருங்கள், கடவுள் எவ்வளோ அழகாக உண்டாக்கியிருக்கார் பாருங்களேன். அப்போ உடனே அது என்ன பண்ணுதுங்க? அப்போ இவர் எல்லாத்தையும் அந்த அருமையாக அந்த என்னது இந்த செடி கொடி மரம் எல்லாத்தையும் உண்டாக்கி அந்த 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 வெறுமையாக இருந்த இடத்த பூரா என்ன பண்ணுறாங்க? நிறைவாக மாற்றிட்டார். இப்போ என்னாச்சுங்க? நிறைவாக மாறிடுச்சு. இப்போ என்னாச்சு? வெளிச்சம் வந்துருச்சு, இருள் போயிடுச்சு, வெறுமை போயிடுச்சு, ஒழுங்கின்மை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிச்சுங்க? நிறைவு வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் நான் சில நேரங்களில் பல ஊர்களுக்கு பாருங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறோம். நான் மலைக்கு உச்சிக்கு போயிடுவேன் பாருங்கள். உச்சியில் போயிட்டு அந்த இதில் போய் இந்த வியூ பாயிண்ட்லாம் வச்சுருப்பான். அந்த இடத்துல இன்னும் பார்த்தா அப்படியே தலையை சுத்தமாக இருக்கும். அன்றைக்கி நான் ஏதோ ஒரு ஊருக்கு போனேன் பாருங்கள், அந்த ஏற்காடு நினைக்கிறேன். ஏற்காடில் போனால் பாருங்கள், ஏற்கனவே மலை உயரமாக இருக்குது. அதில் ஒருத்தன் ஏற்றி வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு இது என்னது, இந்த கண்ணாடியில் நடக்கிற மாதிரி, அதுக்கு பேர் எனக்கு வேற தெரியல. அங்கே கொண்டு போகிறான், ஸ்டெப்ஸு போட்டு பாருங்கள். அது வண்டி மலையிலே ஒரு ஜீப்பில் போகிறான். இங்கே காரை நிப்பாட்டிட்டு அங்கே வர போனோம். அங்கே போய் அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இடத்துல நிற்க வைக்கிறான் பாருங்கள். ஏறி போகிறக்குள்ள கண்ணாடி போகலாம். அதில் போய் நின்னா பாருங்கள், ஏற்காடையை பார்த்துடலாம். அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த ஏரியாவே பயங்கரமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தலையை சுற்றும் போல. இவ்வளத்தையும் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரியுது, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு தெய்வம், இவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கிறாரே. என்ன மாதிரி செடிகளும் மரங்களும் கொடிகளும் பழங்களும், அப்பா ஆச்சரியத்தை உண்டாக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அங்கே போகும்போது பாஸ்டர் டூர் போகிறாரு போல. நான் டூர் மட்டும் போகிறேன் என்ன பாருங்கள், என்ன பண்ணுறேன், நாங்கள் போய் கடவுளுடைய அந்த சிருஷ்டிப்பை பார்க்குறோம் பாருங்கள். ஐயோ என்ன ஆச்சரியங்க. நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு ஒரு விவசாயியை நீங்கள் பார்க்க முடியாங்க. அவ்வளோ சூப்பராக உண்டாக்கியிருக்காருங்க. ஒரு விவசாயி ஒன்றை மட்டும் தான் பயிரிட முடியும். ஆண்டா இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் கூடிய அத்தனை தாவரங்களை ஒரே ஒரு செகண்டில் உருவாக்கிட்டார், பேசிட்டார். எண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அழகாக உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த அந்த அவர் வந்து ஒரு தேவையை சந்திக்கிறார். ஒரு பெரிய தயாரிப்பாளராகவே மாறிட்டார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், வேலை செய்யும் போது நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வேலையை செய்யணும். என்னுடைய வேலை வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு தேவையை சந்திக்கக்கூடிய அளவு இருக்கணும். அப்போ தான் கடையை திறக்க முடியும், அப்போ தான் வேலைக்கு போக முடியும், அப்போ தான் ஒரு காரியத்தை நல்ல தைரியம் செய்ய முடியுங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர். அப்போ ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம் உண்டாது, நல்ல ஒரு வேலையை செய்ய முடியுது. ஏன்? நான் போனேன்னா ஒரு பிரச்சனையை தீர்த்துருவேன். நான் போனால் ஒரு பிரச்சனையை தீர்த்துருவேன். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் வேலை செய்யும் போது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாய், ஒரு தேவையை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கும்போது அந்த வேலை செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சந்தோஷம் இருக்குங்க. அப்போ வேலை அப்படி தான் செய்யணும். வேலை வந்து அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலைக்கு போகிறது உங்களுக்கு சோர்வை உண்டாக்காது. இன்றைக்கி போனாலும் அந்த பிரச்சனையை தீர்த்துருவேன், இது முடிஞ்சிடும். ஏன்னா என்னையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தணும் நம்ம வேலையில். அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கி பாருங்கள், நிறையா ஒரு முறை இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடந்தேன். ஒரு முறை ஒருத்தர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்து இங்கிலாந்து தேசத்திலேருந்து செருப்பு கடையில் ஷூ கம்பெனிலேருந்து அனுப்புனாங்களாம். அனுப்பும்போது அனுப்புனா ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போயிருக்கிறாரு. போனோடனே அவர் உடனே போயிட்டு கப்பலில் போனோன்னே எல்லா செலவெல்லாம் கொடுத்தாச்சு, பணம்லாம் கொடுத்தாச்சு.
கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணாராம், போய் பார்த்துருக்காரு, ஒரு வயலும் செருப்பு போடலாம் இருக்கவே போகிறான். இவர் உடனே அங்கேருந்து லெட்டர் போட்டாராம். என்ன போட்டாராம், ஐயா ஒரு வயலும் செருப்பு வாங்க மாட்டாயா, ஏன்னா ஒரு காலில் கூட என்ன கிடையாது, செருப்பு இல்லை, அதனால் அப்படின்னா உடனே அந்த கம்பெனி பார்த்துச்சான், தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டான் நம்ம, சரி நீ உடனே வந்துடு இங்கிலாந்துக்கு வா அப்படின்ட்டு அவனதால் வர வச்சுட்டு இவர் போகிறதுக்கு முன்னால் இன்னொருத்தனை வந்து இன்னொரு கப்பல் அனுப்பிச்சாச்சு. அவன் அங்கேருந்து வந்தானா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்தான். வந்து பார்க்குறானா, பார்த்தோன்னா எல்லா பைய காலையும் செருப்பு இல்லை. அவன் உடனே பார்த்தானா, பாருங்க ஐயா 2 கப்பல் நிறையா செருப்பு அனுப்பினான். அவன் என்னையா விஷயம் அப்படின்னு கேட்டான். ஏற்கனவே ஒருத்தன் சொன்னாயா அப்படி, அவன் ஒரு வயலுக்கு செருப்பு விற்க முடியாதுன்னு அப்படின்னா, இவன் சொன்னானா 2 கப்பல் நிறையா அனுப்புனீங்க, நான் வித்துடுறேன். இவன் சொன்னானா அந்த செருப்பை போட்டுட்டு, நம்ம ஊரில் அந்த அம்மாலாம் அது எப்படி சொல்கிறது, இந்த மாடலிங்னு ஒன்று இருக்குது தெரியுமா, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடலிங், நீங்கள் அந்த ஷூட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு இப்படி 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 நடந்து போது பார்த்துருங்க, அப்படி போகும். இதுக்கு அதுக்கு எத்தனை லட்ச ரூபா சம்பளம் தெரியுமா உங்களுக்கு? அந்த அந்த கம்பெனிக்காரன் ட்ரெஸ் அது மாட்டிட்டு போகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா ஆர்டர் பண்ணியா எடு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா மாதிரிலாம் என்ன பண்ண, உடனே ஆர்டர் போட வைக்க வீட்டுக்காரர், எத்தனை லட்சம் வாங்கினி அப்படின்னு. இந்த அம்மா நடந்ததுக்கு 1 கோடி 2 கோடி சம்பளம் வாங்கிட்டு போயிடுது. ஆனால் விற்கிறது எவ்வளோ விற்குது, 100 கோடி 200 கோடிக்கு விற்குது. ஏன்? அந்த நடந்து காமிச்சா இந்த மாதிரி தான் இருக்குன்னு அந்த மக்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறது. ஏன்? மக்களுடைய தேவை வந்து மக்கள் அவங்களுக்கு புரியுதுங்க, கம்பெனிக்காரங்களுக்கு புரியுது. அப்போ இவர் போனாராம் பாருங்க, போய் இந்த செருப்பை போட்டுட்டு இப்படி அப்படி நடந்தோன்னே அவன் போகிறான், பார்க்குறான், என்னடா அது புதுசாக அந்த போட்டிருக்கான், ஒன்றும் முள்ளுக்கெல்லாம் குத்த மாட்டுது, கல்லெல்லாம் அடிக்க மாட்டுது. அவன் சொன்னான், ஐயோ இந்த செருப்பை வாடா, என்னது கல் குத்தாது முள்ளு குத்தாது, நல்லா ஜம்முன்னு போகலாம் அப்படின்ட்டான். அவன் உடனே எல்லா பேரும் வர்றான், எப்போ வரும், இப்போ வந்துடும், சீக்கிரம் வந்துடும். வியாபாரம் 2 கப்பல் நிறைய வியாபாரம் செஞ்சு முடிச்சாச்சு. எவன் இதில் நல்ல ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு தேவையை வந்து சந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணுங்க. ஆண்டவர் ஒரு சிறந்த தயாரிப்பாளர். அவர் சொன்னாரா அந்த பேங்க்கு மேனேஜர்கிட்டையும் அந்த பேங்க்கு ஓனர்ஸ்டையும், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளராக நீங்கள் மாறணும் அப்படின்னாரா. அவர் சொன்ன அந்த ஆள்லாம் சொன்னார், ரசிக்கப்பட்டார்கள் எல்லாருமே, எல்லாம் ரசிக்கப்பட்ட. அவங்க சொன்னாங்களா, ஐயா மறந்துடாமல் அந்த பாஸ்டர்களை கூப்பிட்டு இது மாதிரி சொல்லுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாராம். ஏன்னா இந்த ஆளுங்க தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்கூட்ரு வாங்கினா, ஒரு ஏதாவது ஒன்று வாங்கினா போச்சு, நீ உலகத்தில் போகிற, உலகம் உலகம் உலகம். ஒரு வீடு கட்டினா ஒரு ஆள் பாருங்கள், ஒரு வீடு கட்டி ஒரு பாஸ்டர் போய் திறக்கிற கூப்பிட்டுருக்காரு. அவர் சொன்னாராம், போய் பாருங்க வீடு கட்டி திறக்க கூப்பிட்டா என்ன பண்ணணும், நல்ல வீடுகளை கொடுத்துருங்க ஆண்டவரே ஆசிரியங்கன்னு சொல்லணும். இவர் போய் சொன்னாராம், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, வரும் பொழுது ஒரு கல் இராதபடி ஒரு கல்லை பிடுங்கி போடுவார், உன்னுடைய வீடு ஒரு சனப்பொழுதில் இடிந்து போய்விடும். அந்த ஆள் பாருங்க பாவம், கடனை வாங்கி வீடை கட்டி அதில் கொஞ்சம் சோபாக்கு பாலம் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த சோபா தேவையா, இந்த கட்டில் தேவையா, இதெல்லாம் ஒரு சனப்பொழுதில் எரிந்து போய்விடும். இப்படி பிரசங்கம் பண்ணா சர்ச்சுக்கு எவனாவது வருவானா? ஒரு மனுஷன் வருவானா? இல்லை வீடு கட்டுறதுக்கு தான் அந்த ஆளை கூப்பிடுவானா? அடுத்து இதெல்லாம் கவனிக்க நான் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து முதல்ல பாஸ்டர்களுக்கு என்ன வேணும்னா, விசுவாசிய நல்லா இருக்குன்னு என்ன வேணும், நல்லா இருக்கணும். நீங்கள் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், என் ஜெபத்து மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை, எனக்கே விசுவாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பூரா ஜெபம் பண்ணிட்டு வர முடியுதோ, நீ ஒன்று வாங்கினா எனக்கு எரியுதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்காது, நல்லா இல்லை. நீங்கள் வாங்கும்போது நான் சந்தோஷப்படணும். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க, அதை என்னென்னமோ செய்கிறாங்க. என்னோட சொல்லும் போது சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் கர்த்தர் உங்களுக்கு பெருக செய்வார். ஏன் அப்படின்னா, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், எல்லாத்தையும் சந்திக்கக்கூடியவர். அப்போ நான் சொல்கிறேன், இப்படி பிரச்சனை உள்ள மக்களை நான் சந்திக்கிறேன். இந்த இடம் ஒரு காரியத்தையும் நல்லா டெவலப் பண்ணணும். ஏன்னா அவர் பாருங்கள், அவர் தமது சாலம் தம்முடைய 22 மனுஷனை உண்டாக்குவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ என்ன பண்ணால் நம்ம எப்படி இருக்குன்னா, நம்முடைய வேலையை டெவலப் பண்ணணும். சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோமா, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு டெவலப் பண்ணுவோம், அதை நல்லா வந்து பெருசாக்குவோம். சின்னதாக ஆரம்பிச்சிட்டோம். அவரே சொல்கிறாரு, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. ஏன்னா டெவலப் பண்ணுங்கன்றாரு. சின்னதாக ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் டெவலப் பண்ணுங்க, இன்னும் போங்க, நல்லா செய்யுங்க. பிள்ளைகளை போய் ஸ்கூலில் சேர்க்குறோம், 5 வருஷமாக எல்கேஜியில் உட்காந்து நீங்கள் விடுவீங்களா? என்ன சொல்கிறீங்க? டீச்சரை போய் சண்டைக்கு போயிருவீங்க, என்னம்மா சொல்லி கொடுக்குறேன்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறோம்? அப்போ சபைக்கு வரும்போது மட்டும் எத்தனை வருஷமாக போகிறீங்க? 5 வருஷமா, 10 வருஷம், 20 வருஷம். இன்னும் அந்த கடன் போகலை பாஸ்டர், நீ இன்னும் டெவலப் ஆகலை. எங்கேயோ சம்திங் ராங், எங்கேயோ ப்ராப்ளம். என்ன பிரச்சனை தெரியலையே, பிரசங்கம் பிரச்சனையா, இல்லை பிரசங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கலையா, இல்லை என்ன நடந்துட்டுன்னு தெரியலையே. வந்தால் நீங்கள் மாறணுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ரிசல்ட் வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ரிசல்ட்டை காமிக்கணும்.
எல்லாத்துக்கும் ரிசல்ட் எதிர்பார்க்குறோம்ல. பிள்ளைகளை போய் சேர்த்து விட்டுட்டு ஆயிரக்கணக்கான ரூபாயில் போய் சேர்த்து பள்ளிக்கூடத்தில் போய் கட்டிட்டு பிள்ளை 5 வருஷம் உட்காந்துருந்தா என்ன யோசிக்கிறோம்? என்னங்க அது ஸ்கூலை மாற்றுங்க. மாத்திரமா? ஏன் மாத்திரம்? ரிசல்ட் வரல. அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வேலைகளை டெவலப் பண்ணணும். சரியா? கர்த்தருடைய அந்த சிஸ்டமை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். சரி, ஓகே. எப்படி டெவலப் பண்ணணும்னா, நல்லா பாருங்கள், இன்றைக்கி வந்து பறவைகளை பார்த்தாங்க. விமானம் போயிட்டுருக்கு, 400 பேர் உட்காந்து போகிறாங்க. அதில் யானையெல்லாம் ஏறி போதான். விமானத்தில் ஆனை உட்காந்து போயிட்டுருக்கு, கார்லாம் போகுது. ஏன்? அந்த பறவையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. கப்பல்களை பாருங்கள், நல்ல மீன்களை பார்க்குறாங்க. பெரிய பெரிய கப்பல்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான டன்னு பாருங்கள் ஆயில் ஏற்றிட்டு வருது. அவ்வளோ கொண்டு வருது, எத்தனை கிலோமீட்டர் வருது. ஏன் அப்படின்னா அந்த மீன்களை பார்த்து கண்டுபிடிக்கிறான். ஏன்னா மனுஷனுக்கு கடவுள் அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்காரு. அவன் யோசித்து எல்லாத்தையும் செய்கிறான் பாருங்க. ஏன்னா ஒரு தொழிலை டெவலப் பண்ணுறான். நீங்கள் பண்ணும்போது தூங்க முடியுமா? தூக்கம் வேலை செஞ்சீங்கன்னா தூங்குற நேரத்தை விட்டு அடுத்து என்ன ஞாபகம்? நல்லா வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லணும். சொன்னால் அவன் ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். கண்டிப்பாக ஏற்றுக்குவான். ஏன் ஏற்றுக்குவானா? சொல்லணுங்க. நான் வந்து பாருங்கள், ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செய்யேன். பெரிய அமெரிக்கன் கம்பெனி இது, உலகம் முழுவதும் இருக்குது. பைபிள் கொண்டு போகிறதுக்கு மட்டும் நான் அலவுடு. அந்த செக்யூரிட்டிலாம் விட்டுருவாங்க. நான் உள்ளே போயிட்டே நான் பாருங்கள், பைபிள் உட்காந்து ஏதாவது பிளான்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு பெரிய ஹோல்டிங்ஸ் கம்பெனி அது, உலகம் முழுவதும் இருக்குது. அவங்க பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆயிரும். நான் உட்காந்து உடனே பைபிள் எடுத்து படிச்சிருப்பேன். எல்லாம் சிலர் கிண்டல் பண்ண வந்து, எப்போ பார்த்தாலும் இந்த பைபிள் தானே நீ 1 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்க, என்ன நீ நைட் ஷிஃப்ட் போயிடும் பாரு. நைட் 1 மணிக்கு. ஏன்னா எங்களுக்கு 12 hours டியூட்டி, 6 to 6. 12 hours வந்து அப்படியே அந்த பிளானில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அங்கங்கே எப்படி பாட்டிலிங் போயிட்டுருக்கு எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். நைட்டு 1 மணிக்கு அப்படியே ஜில்லாக இருக்கும் பாருங்கள் கலரு. அப்படியே எடுத்து குடிச்சிட்டு திரும்ப ரவுண்ட் அடிக்கணும் 1 மணிக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 2 மணிக்கு தான் சாப்பாட்டையும் நைட்டில். என்ன மாதிரி உட்கா இருக்கும் நீங்கள்? பாஸ்டர்னா சோம்பேறி கிடையாது, அதெல்லாம் நடக்காத விஷயம். இது வேறு மாதிரி. சும்மா ஒன்று உருப்படி கட்டவெல்லாம் பாஸ்டாக வந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறவன அப்புறம் கெடுத்து ஒன்றாமாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேங்க, ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு உண்மையாக உத்தமாக வேலை செஞ்சு பாருங்கள், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுங்க. வரக்கூடிய சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரியா? அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயந்தான் செய்கிறோம். அப்போ நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சரி, 5வதாக சீக்கிரம் முடிச்சிடறேன். 5வதாக வந்து தேவன் வந்து உண்டாக்கின எதுவுமே என்னது அவருடைய சாயலில் இல்லை. மனுஷன் மட்டும்தான் அவருடைய சாயலில் இருக்கிறான். மனுஷன் மட்டும்தான் அவருடைய சாயல். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு காரியங்களையும் உருவாக்குறோம். பாருங்கள், நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. எப்படி கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்காரு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம அவரமாக இருக்கிறோம். இப்போ நம்மளை மாதிரி யார் இருக்கா? பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அதை பற்றி ஆச்சரியப்படுறதே இல்லை. சொல்கிறாங்க குழந்தை பிறந்தானே இவங்கள மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? அவரை மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்னது ஒரு காரியத்தை செய்யும்போது, வேலையை செய்யும்போது அவரை மாதிரியே நம்ம எப்படி இருக்கணுங்க? சிருஷ்டிக்கக்கூடிய மக்களாய், உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் போய் என்ன பண்ணணும்? உன்னை உருவாக்கணும், கற்றுக்கணும், செய்யணும். சரி, 6வதாக அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உண்டாக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். 6வதாக தேவன் வந்து ஒரு ஒன்றுமில்லாதவையில் இருந்து என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறார். ஒன்றுமே இல்லை, பூரா வெறுமை, என்னது இருள், என்னது ஒழுங்கின்மை தான் இருக்குது. ஆனால் இதில் இருந்து என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறாரு. வேலைக்கு சிலரை போச்சோம்னா அங்கே போனால் அவன் அந்த ஆள் அப்படி சத்தம் போடுறான், இந்த ஆள் இப்படி சத்தம் போடுறான், இவன் எனக்கு வேலையை வேணாம். சில ஆள்லாம் வேலைக்கு போனால் ஒரு வருஷத்தில் 5 கம்பெனி 10 கம்பெனி மாற்றுறது. எங்கள் வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய தேவன் அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து என்ன செய்ய உருவாக்குறார். நீங்கள் எடுத்து காண ஒரு கல்யாணத்தில் எடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு? தண்ணியில் ஊற்றுன்னு சொன்னார், ஊற்றுனா இப்போ மொண்டு கூட்டுன்னு சொன்னார். என்னாச்சு? தண்ணி திராட்சை ரசமாக மாறிடுச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சார் தேவன்? அதைத்தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு செய்கிறாருங்க. அப்படின்னா ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து ஒரு உருவாக்கக்கூடிய மனுஷர்களாய் நீங்கள் நான் என்ன செய்யணுங்க? இருக்க வேண்டும். இந்த இடத்துல சபையே கிடையாது. நான் வர்றதுக்கு முன்னால் சபைக்கான இடமே கிடையாது. நான் வந்து இடம் வாங்கினேன். இடத்த வாங்கி எங்கள் பாருங்கள் மதில் இருந்த ஒரு சில காரியங்களை செஞ்சு இதை கொண்டு வந்து சர்ச்சை கட்டி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் ஏசி வரைக்கும் போயிட்டோம். இப்போ நிற்கிறதுல இன்னும் கொஞ்சம் பெரிய இடமானு பார்க்குறேன். ஏன்? இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் சபைக்கு ஒரு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவ்வளவு தேவையுள்ள மக்கள் நம்முடைய பெரம்பலூரில் இருக்கிறாங்க. உண்மையிலேங்க அவ்வளவு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க யார் வசதியானவங்க? வியாபாரம் பண்ணுறாங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயா? இது கிடையாது. நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத ஏழையை கொண்டு வா, சேலஞ்சு பண்ணுறேன். ஒரே ஒரு வருஷம் அந்த மனுஷன் கண்டிப்பாக ஒரு ஐஸ்வர்யனாக மாறிடுவான். சேலஞ்சு பண்ணுறேன். நான் என்னால் முடியும். ஏன்? என்னுடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அவர் என் ஜெபத்தை கேட்குறாரு, கேட்டு பதில் கொடுக்குறார். ஒரு இடத்துல போய் சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு வர்றேங்க, அடுத்த டைமில் ஒரு 1 இயர் 2 வருஷத்தில் டெவலப் ஆகி மேலே வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் என்னுடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவர் சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ண வாய்க்குங்க. அந்த மாதிரி நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய மக்களாக பாருங்கள் நம்ம ஒரு அந்த என்னது ஒரு ஒன்றுமில்லாத நிறைவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒன்றே பார்த்துருவோம். என்னென்னா, எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்ய கற்றுக்குவோம். என்ன செய்யுங்க? ஒழுங்காக ஒரு டிசிப்ளின். ஒரு காட் இஸ் ஏ டிசிப்ளின் காட். நம்முடைய தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். சில வீடுகளுக்கு போனீங்கன்னா துணியெல்லாம் அது பாட்டுக்கு பேய் வாங்கிட்டு தொங்கும், பார்த்துறீங்களா? அது பாட்டுக்கு இப்படி கொடியில் தொங்கும் பாருங்கள். அது பாட்டுக்கு துவைக்க கொள்ளாமல் அது பாட்டுக்கு எனக்கு தான் தொங்கும். இன்னொரு பக்கம் கூட்டாமல் கொள்ளாமல் அது பாட்டு குப்பையாக கிடக்கு வீடு. இது வீடா? கொஞ்சமாக யோசிங்க சகோதரிகளை. உங்களை நான் தாக்குறேன்னு நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்காங்க. இந்த மாதிரி டீச்சிங் நான் கொடுத்து தான் செய்வேன். ஏன்னா நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு தெரியணும், இது ரட்சிக்கப்பட்ட வீடு, இது ஆண்டோட பிள்ளை வீடு. இது ஏன்னா ஒரு ஒழுங்கான வீடு. ஏன் ஒழுங்கான வீடு? அவர் காட் இஸ் ஏ டிசிப்ளின் காட். நம்முடைய தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன். வீடா வேலையா எதுனாலும் ஒழுங்காக இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அப்போ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த ஒழுங்காக செய்ய என்ன செய்யணுங்க? ஆண்டவர் அப்படி தான் ஒழுங்காக செஞ்சார். ஒரு வெறுமையும் இருளையும் ஒழுங்கின்மை மாற்றினார். என்னது? இருளை மாற்றினார், நிறைவாக மாற்றினார். கடைசியாக ஒரே 8வது காரியமாக சிருஷ்டிப்பை முடிக்கும் போது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கணுமா? வேலை செய்யும்போது எப்படி இருக்கணும்? வேலை செய்யும்போது சிலர் கொண்டாடுவான், அப்படி இல்லை. வேலை செஞ்சு முடிச்ச போகிற கொண்டாட எப்படி கொண்டாடன்னு சொல்லமா? அப்படின்னா ஒரு வேலை செய்கிறீங்க, நல்லா சகோதரிகளே, நீங்கள் நல்ல ஒரு குழம்ப வச்சுட்டு அந்த குழம்பை சாப்பிட்டு கூட ஒரு குதியாட்டம் போடணும். ஓ சூப்பர் 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 அப்படி குழம்பு வச்சுட்டு என்ன நிலம ஆக போதோ, வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் சொல்லிடுவாரோ, என்ன ஆகப்போ, இப்படி யோசித்தீங்கன்னா கொண்டாட்டம்னு அர்த்தம். ஒரு வியாபாரி இருக்கிறீங்க, ஒரு கடையை திறக்கிறீங்க, வியாபாரத்தை முடிக்கும் போது ஒரு கொண்டாட்டம் ஏற்படணும். டீச்சராக வேலை செய்கிறீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்த பாட பிள்ளைக்கு புதிய ஒரு கொண்டாட்டம் ஏற்படணும். நான் சொல்கிறேங்க, அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தோடு செய்வதுதான் வேலையை தவிர சோர்வோடும் வேதனையோடும் கண்ணீரோடு செய்வது வேலை இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை போது என்ன செய்யுங்க? வேலையை செய்யும் போது எப்படி இருக்கட்டும்? எப்படி இருக்கட்டும் சொல்லுங்கள்? கொண்டாட்டமாக இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? திண்டாட்டமாக இருக்கட்டும்லாம் சொல்லல. என்ன சொல்கிறேன்? எப்படி இருக்கட்டுங்க? கொண்டாட்டமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி வைப்போம். பரலோக பிதாவே, நம்மை துதிக்கிறோம். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உடைய பிள்ளைகள் மேலே மீண்டுமாக தெளிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே, ஆமாண்டவரே, செழிப்போடு ஆவியிலே ஆத்மாவிலே கையின் பிரயாசங்களிலே குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலே போக்குவரத்தில் எல்லாவற்றிலையும் நாங்கள் செழிப்பாக வாழ்வது நமக்கு சித்தமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான தொழில்களையும் வியாபாரங்களையும் விவசாயங்களையும் ஆடு மாடுகளையும் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் செய்கிற வேலையை பார்க்கும்போது உம்மை காணட்டும் ஆண்டவர். இந்த உலக மக்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். ஆமாண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீர் ஆண்டவரே. சபை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன்களையும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஆமாண்டவரே, கடன் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றும். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.